முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேல இருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வேல்மாறல் அதிசயம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாரி இருக்குல்ல? ஸோ அது வந்து இவ்வளோ நாள் கேப் விட்டதுக்கு ஈடுகட்டுற வகையில சூப்பரான ஒரு மிராக்கிள் பார்க்க போறோம். நம்பவே முடியாத அதிசயம் தான் இது. உங்க வாழ்க்கையில வந்து எந்த மாரி பிரச்சனையா வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பல மடங்கு நம்பிக்கை கூடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்ல. அந்த மாரி ஒரு வீடியோ இது. நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானை உணரக்கூடிய நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். நெறைய மிராக்கிள்ஸ் பார்த்துட்டு வரோம். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவுக்கு தாராளமா ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்கள மாரி நெறைய முருக பக்தர்களை இது சென்று சேரும். ஓகே. இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நேத்து சகோதரி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் நீங்க கனவுல வந்தீங்க. அவங்களோட கனவுல வந்து என்கிட்ட ஒருத்தர் வந்து 5 அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து முருகப்பெருமான்னா 6 தானே. அது என்ன 5ன்னு சொல்றீங்கன்னு அவங்ககிட்ட கேட்கிறேன். ஆனா அவர் பதில் சொல்லாமயே போயிடுறாரு. அதுக்கப்புறம் நான் சகோதரிய பார்த்து நானும் 5 அப்படின்னு சொல்றேன். இதுதான் கனவு. இது ரொம்ப ஒரு சூட்சமமா இருக்க மாரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா 5 அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். பஞ்சாட்சரம், நமசிவாய. நான் இப்ப 6 மாசமா வந்து முருகனுடைய அருளால தான் வந்து சிவன கும்பிட்டுருக்கேன். சிவலிங்கம் வச்சு வழிபாடும் பண்ணிட்டுருக்கேன். நேத்து கூட வந்து நான் 108 சொம்பு தண்ணீர் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு, எனக்கு ஒரு நல்ல குறி காட்டுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்காக இந்த கனவு வந்தது அப்படிங்கிற மாரியும் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது? நான் ஏன் சகோதரிக்கு திரும்ப 5 அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிற மாரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். இப்ப ஸ்டார்ட் பண்றேன். ம். இந்த சகோதரியோட அம்மாக்கு தொண்டையில வந்து ஒரு கட்டி இருக்கு. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து அவங்க போய் டாக்டர்ட்ட செக் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, "இது பயப்படுற மாரி கட்டி எதுவும் இல்ல. நீங்க வந்து அது ரொம்ப அசிங்கமா இருக்க மாரி தெரிஞ்சதுன்னா, நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அது வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது அது ஒரு ஆப்ஷன் இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "ஸோ நீங்க எதுவும் பண்ண வேணாம். இத அப்படியே விட்டுருங்க." அப்படின்னு சொல்றாங்க. சரி இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடுறாங்க. திடீர்னு அந்த கட்டி பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாசம் கிட்ட வந்து சடனா பெருசாயிடுது. ரொம்ப பெருசாவும் இவங்களுக்கு பயந்துட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஸோ டாக்டர் வந்து இல்ல ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கேனும் எஃப்என்ஏசின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதுவும் பண்றாங்க. ஸோ அது வந்து ஊசி வழியா நீங்க அந்த அந்த கட்டியோட அந்த திசுக்கள் எல்லாம் வெளிய எடுத்து அத டெஸ்ட் பண்றது. அந்த மாரி ஒரு டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட் பண்ணி அ பார்த்துட்டு 2 முடிஞ்சதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, "இந்த கட்டி ரொம்ப பெருசா இருக்கு. இது கேன்சர் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஆனா, அ நீங்க எதுக்கும் வந்து கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டயே காட்டிருங்க. ஏன்னா இந்த கட்டி ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அவங்ககிட்ட ஒரு தடவ காட்டிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து திடீர்னு பயப்படுறாங்க. சரின்னு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்ட காட்டுனா, "இல்ல இது வந்து இது கேன்சர் இல்ல அப்படின்னு வந்தாலுமே கண்டிப்பா இது சர்ஜரி பண்ணி எடுத்தே ஆகணும். அதனால வந்து வேற ஆப்ஷன் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சரின்னு இவங்க சர்ஜரிக்கு ஒத்துக்கிறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அந்த மாரி நாளா பார்த்து சூஸ் பண்ணி, இவங்க வந்து சர்ஜரிக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சர்ஜரி பண்ற அன்னைக்கு காலையில நம்ம சகோதரி கோயிலுக்கு போறாங்க. முருகர் கோயிலுக்கு போறாங்க. அங்க வந்து அர்ச்சனைக்கு ஒரு கவர் குடுக்கும்போது, என்னன்னா திரும்பி வந்து அந்த கவர் நமக்கு குடுப்பாருங்கள, குருக்கள் குடுப்பார்ல, அது வந்து தெரியாம இன்னொருத்தருக்கு போயிருது. அவங்க யாருன்னு பார்த்தா, திருச்செந்தூருக்கு அன்னைக்கு தான் மாலை போட்ட ஒருத்தர். அவருக்கு போயிருது. அப்ப குருக்கள் வந்து "மாத்தி குடுத்துட்டேனே, திரும்ப வாங்கி குடுத்தா அது நல்லாருக்காது. அதனால நீ அவர்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா" அப்படின்னு சொல்றாரு. நம்ம சகோதரியும் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவங்க மனசு ஃபுல்லா வந்து இதே கவலையோட தான் இருக்கு. அம்மாக்கு சர்ஜரி எப்படி நடக்குமோ? என்ன ஆகுமோ? அப்படின்னு சொல்லிட்டு. அது வெளிய யாருக்கும் சொல்லவே இல்ல. ஆனா, அந்த மாலை போட்ட அவர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கவலையும் வந்து வேணாம். எல்லாம் முருகன் இருக்காரு பார்த்துப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, ஆசீர்வாதம் பண்ணிட்டு, பார்த்தா கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள அந்த கோயில்லயே அவர் எங்கேயுமே இல்ல. அவருக்கு கண்ணுக்கு தட்டுப்படவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க சகோதரி. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும்போது, இவங்களுக்கு ஒரு மனசுல ஆறுதலா இருக்கு. சர்ஜரியும் முடிஞ்சிருது. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கட்டிய பயாப்சின்னு சொல்லிட்டு கேன்சருக்காக ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. ஸோ ஒரு 10, 15 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வரும் இல்லைங்களா? ரிசல்ட்ல பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆகுற மாரி அது கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஒரு 4 எம்எம்க்கு வந்து தைராய்டு கிட்ட வந்து கேன்சர் இருக்கு. ஸோ இது ட்ரீட் பண்ணியே ஆகணும். ஆனா உயிருக்கு எந்த ஆபத்து இல்ல. செலவு மட்டும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து ஆரம்பத்துலேருந்து கேன்சர் இல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அதனால இவங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்ல.
அப்பதான் இவங்க என்ன பண்றாங்க, சரி அப்ப வந்து நம்ம அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய், அங்க ஒரு தடவை எதுக்கும் அங்க வந்து போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனோனே நாங்க எல்லா டெஸ்ட்டும் வந்து முதல்லேருந்து எடுக்கணும். நீங்க எந்த கட்டிய வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சீங்களோ, அத வாங்கிட்டு வாங்க. நாங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அதே மாரி பழைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கி இவங்களுக்கு குடுக்குறாங்க. குடுத்துட்டு இவங்களும் வந்து இன்னொரு பயாப்சி டெஸ்ட் பண்றாங்க. பயாப்சி டெஸ்ட் பண்ணா திரும்பியும் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இவங்க மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அப்ப சொல்றாங்க, "ஒரு 12 நாளைக்கு நான்வெஜ் எல்லாம் எதுவும் சாப்பிடாம ஒரு டேப்லெட் இருக்கு. அத நீங்க சாப்பிட்டு வாங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு ஸ்கேன் இருக்கு. அந்த ஸ்கேன் வந்து பண்ணி பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துடுறாங்க. சரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா சகோதரிக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, இன்னொரு ஸ்கேன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அதுலயாவது வந்து மாறி வந்துராதா? 2 தடவ பயாப்சில வந்து பாசிட்டிவ் வந்தா கூட, அதுல மாறி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம வேல்மாறல் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவங்க அம்மாக்கும் நம்ம சேனல்ல வந்து நெறைய மெடிக்கல் சம்மந்தமா, உயிரையே காப்பாத்துன நெறைய மிராக்கிள் நம்ம போட்டிருக்கோம். அவங்க அம்மாவுக்கு அத எடுத்து சொல்றாங்க. "இங்க பாரு, வேல்மாறல் நம்பு, முருகன நம்பு. முருகன்கிட்ட நீ வேண்டிக்கோ இந்த 12 நாளும். அந்த ஸ்கேன்ல வந்துட்டு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்னு சொல்லி நீ வேண்டிக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவும் அந்த 12 நாளும் சாமி முன்னாடி நின்னு அழுதபடியே இருக்காங்க. அழுது அழுது வேண்டிக்கிறாங்க. அப்போ சகோதரி ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேல்மாறல் படிக்கிறாங்க. இந்த ஸ்கேன்ல வந்து அ எதுவுமே இல்ல அப்படின்னு வந்துட்டா, ரியல் சாய் மிராக்கிள்ஸ் அனிதா அக்காக்கு இந்த மிராக்கிள வந்து நான் சொல்லணும். அம்மாக்கு எதுவும் இல்லன்னு வரணும் அப்படின்னு சொல்லி சகோதரி வேல்மாறல் படிச்சு வேண்டிக்கிறாங்க. கரெக்ட்டா அந்த ஸ்கேன் பண்ற அந்த நாளும் வருது. அன்னைக்கு காலையில சகோதரிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பார்த்தீங்க அப்படின்னா சகோதரிக்கு காலேஜ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் வைவா எல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதெல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து வீட்லேருந்து ஒருத்தங்க வந்து சைன் பண்ணணும். ஸோ அம்மா தான் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "நீ காலேஜ் வாம்மா வந்து எனக்கு ப்ராஜெக்ட்ல நீ தான் சைன் பண்ணணும்னு" சொல்றாங்க. அப்போ அம்மா சொல்றாங்க, "எனக்கு உடம்பு சரியில்லல்ல. அதனால வந்து நீ பாட்டிய கூட்டிட்டு போ. கார்டியன் மாரி சைன் பண்ணுவாங்க அவங்க. நான் வரல. நான் வீட்லயே இருக்கேன்" அப்படின்னு இருந்துர்றாங்க. சகோதரியும் காலேஜுக்கு போயிடுறாங்க. அப்போ வீட்ல இருக்கும்போது, வீட்ல ஒருத்தரு காவி வேஷ்டி கட்டிட்டு ஒருத்தங்க இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவங்கள முன்னாடி, பின்னாடி பார்த்ததே கிடையாது. யாருன்னே தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஆ கவலைப்படாதீங்க. இது பழனிமலையிலேருந்து கொண்டு வந்த சந்தனம். முருகனுக்கு சாத்துன அந்த சந்தனம் இது." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சந்தனத்த எடுத்து அவரே அம்மாவோட அந்த தொண்டையில வந்துட்டு பூசி விடுறாங்க. "நீ எல்லாம் சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அ இவங்களுக்கும் வந்து அது ஒரு சரியான ஒரு ஃபீல் வருது. இது எல்லாமே கனவுல நடக்குது. இவங்க திடீர்னு காலேஜுக்கு கிளம்பி போயிர்றாங்க. போனோனே அவங்க அந்த சகோதரி சொல்றாங்க, "என்ன நீ தான் உடம்பு சரியில்லன்னு சொன்னியே, இப்ப எப்படி காலேஜுக்கு வந்திருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, இல்ல எனக்கு வந்து அ எனக்கு சரியாயிடுச்சு. இப்ப நான் நார்மலா நல்லா தான் இருக்கேன். அதனால நான் காலேஜுக்கு வந்துட்டேன். நானே சைன் போடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாரி ஒரு கனவு வந்து அன்னைக்கு காலையில வந்திருக்கு. அது கனவும் முடிஞ்சிருச்சு. இவங்க சகோதரியினால வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட போ முடியல. அதனால ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, "எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது. இந்த கனவு நிஜமாச்சு அப்படின்னா, கண்டிப்பா உனக்கு வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு வந்துரும். அப்ப நீ முருகனுக்கு என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. "நான் முருகனோட காலடியிலேயே கிடப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனுக்கு இவங்க போயிருக்காங்க. ஸ்கேனுக்கு போம்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்ற இடத்துல எப்படி விபூதி வாசனை வரும்? ஆனா, இவங்களுக்கு விபூதி வாசனை வந்திருக்கு. இப்போ ஸ்கேன் பண்ணியாச்சு. ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா கேன்சரே கிடையாது. அந்த மாரி ஒரு ட்ரேஸே கிடையாது அப்படின்னு வருது. டாக்டருங்க பாருங்க இது 3வது ஸ்கேன் ஆக்சுவலா. டாக்டருங்களுக்கு ஷாக் ஆயிருச்சு. இது எப்படி 2 தடவ பயாப்சி பண்ணி பாசிட்டிவ்னு வந்தது இப்படி வரும் அப்படின்ட்டு. திரும்பியும் இது ஸ்கேன் பண்ணணும். மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் நெகட்டிவ் அப்படின்னு தான் வருது. அவங்களுக்கு கேன்சரே இல்ல அப்படின்னு வருது. டாக்டருங்களுக்கே வந்து ஆச்சரியமாகுது. இவங்களுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல. அப்படி ஒரு சந்தோஷம். 2 தடவ பயாப்சி பண்ணி பாசிட்டிவா வந்த இடத்துல இப்ப நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. இவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தா, அந்த கோயில்ல நடந்ததும் சரி, கனவு வந்ததும் சரி, அந்த விபூதி வாசனை எல்லாம் வச்சு பார்த்தா, இவங்களுடைய வேண்டுதல் பலிச்சிருச்சு. வேல்மாறல் இவங்களோட உயிரையே காப்பாத்திருச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் சகோதரி அவங்க முருகனுக்கு வாக்கு கொடுத்திருந்த விதமா என்கிட்ட நம்பர் வாங்கி கமெண்ட் வழியா அ எனக்கு வந்து இந்த விஷயத்த இப்ப தான் சொன்னாங்க. ஒரு 2, 3 நாள் முன்னாடி தான் எனக்கு வந்து இத ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து இப்போ வேல்மாறலோட பவர
உணர்ந்து அவங்க இப்ப 48 நாள் விரதம் இருந்து வேல்மாறல் படிச்சுட்ருக்காங்க. டாக்டர் வந்து இத்தனைக்கும் ஒரு எதுவுமே தேவையே இல்ல. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்ல. 1 மாசம் கழிச்சு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எல்லாமே நார்மலா தான் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட நார்மலான லைஃப இப்ப கன்டின்யூ பண்றாங்க. இதுதான் வேல்மாறல். இந்த மாரி ஒரு மிராக்கிள் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ நம்புறவங்களுக்கு வேல்மாறல் கண்டிப்பா உதவி செய்யும். நம்ம வந்து நெறைய பேர் வந்து நான் இதெல்லாம் படிச்சேன். ஒண்ணும் நடக்கல. அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து கமெண்ட்லயோ, WhatsAppலயோ வந்து நீங்க சொல்லுவீங்க. சில சமயம் வந்து அது நடக்காம இருக்கு அப்படின்னா, முருகப்பெருமான் நம்மளுக்கு தகுந்த விஷயத்த தகுந்த நேரத்துல பார்த்து குடுப்பாரு அப்படிங்கிறது தான் ஒரே அர்த்தம் அதுக்கு. ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா, அதுக்கு பின்னாடி 1,00,000 காரணங்கள் கூட இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அப்பன் முருகன், அவன நீங்க சரணடைஞ்சுட்டீங்க, முருகனோட கால நீங்க புடிச்சுட்டீங்க அப்படின்னா, அது அவனுக்கு தெரியும் எப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு. அம்மா வந்து மனசார நம்புனாங்க. சகோதரி ஒரே ஒரு நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை வேல்மாறல் படிச்சு வேண்டிக்கிட்டாங்க. அதாவது சில சமயம் 48 நாள் படிச்சு நடக்காதது கூட, கடைசி நிமிஷத்துல நம்பிக்கையோட படிக்கும்போது, அது ஒரே ஒரு தடவையா இருந்தா கூட அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி நெறைய பார்க்க வேண்டியது இருக்க மாரி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.